ஹை சார், பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? பாப்பா எப்படி இருக்கமா? மணியனே நல்லா இருக்கேனே. ஆதி அடிக்கடி சொல்லுவா மணியனே உன்னதான் கேட்டுக்கிட்டே இருப்பாருன்னு. ஆமா பாப்பா, நான் அடிக்கடி உங்களை தான் சார் கிட்ட விசாரிப்பேன். எங்க வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா டைமே இருக்காது. ஐயோ அண்ணே, வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஏய், என்னடி இப்படி சொல்ற? அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வீட்ல எனக்கே இடம் இல்லண்ணே. ஏன் பாப்பா, சாரோட வீடு பெருசால இருக்கும், அந்த வீட்லயே உனக்கு இடம் இல்ல? ஐயோ அந்த இடத்த சொல்லலண்ணே. எங்க மாமியார் இருக்காங்கல்ல, அதான் உங்க சாரோட அம்மா. அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கண்ணே. ஐயோ ஏய், என்ன உங்க அம்மாவை சொன்னோனே கோபம் வருதா? இரு நான் அப்படிதான் சொல்லுவேன். ஹே போதும்டி, நான் கேஸ் விஷயமா இங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக வந்தேன். வீட்டுக்கு போன்னு சொன்னதுக்கு போகாம நானும் உன் கூட கேஸ பார்க்க வருவேன்னு சொன்னல, வந்தல. பேசாம நில்லு, கேஸ பாரு, இல்லனா வெளிய போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது வெளிய போணுமா? டேய், கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன ஃபர்ஸ்ட் டைம் வெளிய கூட்டிட்டு போனல. ஓத்தி ஆரம்பிச்சிட்டாயா? வெளிய கூட்டிட்டு போய் முழுசா இருந்தியாடா? பாதியில கேஸ் விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கே நேரத்துக்கு ஒன்னு வெட்டி போட்டுருக்கணும். போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசுற. ஏமா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். கொஞ்சம் வெளிய வெயிட் பண்றியா? இல்லனா இங்க இருக்கறதா இருந்தா சைலண்டா நில்லு. நான் இங்க தான் நிப்பேன், நீ பாரு. பா ப்ரோ, அந்த சிசிடிவி கேமரா கிளிப்பிங்ஸ் மட்டும் காட்டுங்க. சார், தனியா உங்களுக்காக ரெக்கார்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ ப்ளே பண்றேன். என்னங்க, நான் உன்னை கேட்கவா? கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு ஊர்ல வேற யாராவது தெரியுமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது ஊர்ல தெரியுமா? ஏங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல சொல்லுங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். ஊர்ல சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யாரையும் தெரியாதுங்க. யாரையும் தெரியாதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, நல்லா க்ளோஸா இருக்கிறவங்க, அந்த மாதிரி. இல்லங்க, எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் எங்க பாட்டிக்கு அப்புறம் நான் அதிகமா பேசினதே உங்ககிட்ட தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நான் தான் சொன்னல, போலீஸ்க்கு பயந்துட்டு நிறைய ஊர்ல போய் மறைஞ்சிருக்கேன். ஆனா யார்கிட்டயுமே உங்க அளவுக்கு பேசினதில்ல. யாருமே என்கிட்டயும் நீங்க இந்த மாதிரி அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுத்ததில்லைங்க. எனக்கு யாரையுமே தெரியாது. ஐயோ, இப்ப ஆதி தேடிக்கிட்டு இருக்காரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வேற யாராவது தெரிஞ்சாவது நம்ம அவங்க வீட்லயாவது கூட்டிட்டு போய் விடலாம். யாரையுமே தெரியாதுங்கிறாங்களே. என்னங்க என்னாச்சுங்க? நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைனா சொல்லிருங்க, நான் வேற எங்கேயாவது கிளம்பி போய்க்கிறேங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ செஞ்சதே பெரிய விஷயங்க. நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் ஃப்ராங்கா என்கிட்ட சொல்லுங்க. இது உங்ககிட்ட ஃப்ராங்கா சொன்னா கண்டிப்பா இங்க இருந்து நீங்க தப்பிச்சு போக தான் பாப்பீங்க. என்ன நம்பி வந்துட்டீங்க, நான் எப்படிங்க உங்களை தனியா விட முடியும்? நான் விட மாட்டேன். ஐயோ, அதுக்கு கேட்கலங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்னு யாரையாவது தெரியுமான்னு கேட்டீங்க? அதுவா, அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்கல்ல, உங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் அவங்க வீட்டுக்குலாம் உங்களை கூட்டிட்டு போலாங்கிறதுக்காக கேட்டேன். அங்கெல்லாம் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட எல்லாம் பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன். அதுக்கா? ஏங்க நான் பயந்தே போயிட்டேங்க, ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போலன்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க. என் கூட தானே இருக்கீங்க, ஒன்னும் இல்ல. ஆமாங்க, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் நிறைய இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கேங்க. ஆனா இந்த வீடு என்னமோ என்னோட சொந்த வீடு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பாத்துக்கிறதா இருக்கட்டும், என்கிட்ட பழகிறதா இருக்கட்டும், ஏன் அம்மாவும் அம்மாவும் அம்மாவா? அம்மா இல்லைங்க, அம்மா மாதிரி நீங்க என்ன கவனிச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஐயோ, இவங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் இவங்க நம்பிக்கைய கண்டிப்பா காப்பாத்தணும். அன்பு, அன்பு, உங்களை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அன்பு. என்னங்க என்னங்க பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு சைலண்ட் ஆயிடுறீங்க, என்னங்க ஆச்சு? ஒன்னும் இல்லைங்க. அது அம்மா சாப்பிடறதுக்கு சப்பாத்தி கொடுத்து விட்டாங்க, சாப்பிடலாமா? சப்பாத்தியா? காலையில தானே வந்து கேட்டுட்டு போனாங்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் செஞ்சு தரேன்னு. சப்பாத்தியும் குருமான்னு சொன்னேன், அதே போல செஞ்சு கொடுத்து விட்டுட்டாங்க. சுடரமா, சூப்பர். என்னங்க தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு குருமா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வாசம், சூப்பரான வாசங்க. எங்க அம்மா உருளைக்கிழங்கு குருமா வச்சாங்கன்னா அப்படி மணக்கும். அதே மாதிரி இங்க உங்க அம்மா வைக்கிறதும் அவ்வளோ சூப்பரா வாசம் அடிக்குதுங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். ஓ சரி, உட்காருங்க, சாப்பிடுங்க. நீங்க? நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. இதுல 6 சப்பாத்தி இருக்குங்க,
ஏன் தெரியல இன்னைக்கு அம்மா அதிகமா தான் வச்சிருக்காங்க. எனக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. என்னதுங்க? இல்ல இல்லங்க, ஒண்ணும் இல்ல. கொடுங்க, நீங்க சீக்கிரம் பேசிட்டு வாங்க, நான் 3 சாப்பிட்டுட்டு வைக்கிறேன். ம் சரிங்க. அப்பா சரியான பசி. வாவ், செம்ம டேஸ்ட். நிம்மதி கிட்ட ஃபோன் பண்ணி ஆதி என்ன பண்றாருன்னு ஒரு வார்த்தை கேட்போமா? உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்டு பாப்போம். யாருடி? டேய் அண்ணன்டா, நேத்து நைட் உன்னை தேடி கடைக்கே வந்தாருன்னு சொன்னல, அதான் நைட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்தாரா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரான்னு கேட்க கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். அப்பப்பா, இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் முடியலப்பா. டேய் நான் வெளிய போய் பேசிட்டு வரேன். சரிடி. அண்ணா ரொம்ப ஓவர் அண்ணன் தங்கச்சி பாசம்னு முடியல என்னால. சார், உங்களுக்கும் தங்கச்சி இருந்தா நீங்களும் அப்படிதான் சார் இருப்பீங்க. இருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். என்ன பண்றது, ஒரே பையனா போயிட்டேனே. சார் சார், இதுதான் சார் அந்த ஒயிட் கலர் காரு. அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஏறி போறாங்க பாருங்க. தள்ளுங்க. நைட்டு 12:30 மணிக்கு அன்புக்குடி யாரோட கார்ல ஏறா? இந்த கார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கார் தானே, நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்பரை மட்டும் ட்ரேஸ் பண்றதுக்கு கொடுப்போம். கார் நம்பர் இது, நோட் பண்ணிக்கலாம். இந்த பையன் யாரு? இந்த உருவத்தை சரி, நம்பரை ட்ரேஸ் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். நிம்மதி. அண்ணா சொல்லுண்ணே. நிம்மதி, ஆதி வீட்டுக்கு. அண்ணே தெரியும், நீ இதுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பேன்னு. அவன் நைட்டே வீட்டுக்கு வந்துட்டானே. அவன் வரும்போது நான் முழிச்சுதான் இருந்தேன். அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோன்னு தூங்கிட்டோமா. அப்புறம் காலையில எந்திரிச்சு என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்தான். அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்னு அதான் வந்திருக்கோம். கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? ஆமாண்ணே, நேத்து நைட்டு தான் ரொம்ப நேரம் என்கிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருந்தான். அப்ப கூட சொல்லிட்டு இருந்தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உங்க வீட்டுக்கு போகவே இல்லல, நம்ம இன்னைக்கு ஈவினிங் கூட உங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தான். வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு அம்மா கிட்டே சொல்லிடு. ஐயோ, வீட்டுக்கு வராங்களா? அப்ப அன்புக்குடிய பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏற்கனவே ஆதி தேடிட்டு இருக்காரு. நிம்மதி, வீட்டுக்கு வரீங்களா? அது வாங்க வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஆனா அப்பா அப்பா ஊர்ல இல்ல நிம்மதி. அவரு ஊருக்கு போயிட்டாரு. என்னன்னு சொல்ற? ஊருக்கு போயிட்டாரா? ஆமா நிம்மதி, அவரு உன் கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் சரியில்லாம இருந்தாரு. அதான் இங்க இருந்தா உன்னோட நினைப்பாவே இருக்குன்னு ஊருக்கு போயிட்டாரு. அதான். அப்படியா? அப்ப ரொம்ப நல்லதாச்சேனே. ஏன்னா அப்பாக்கு தான் ஆதியை பிடிக்காதுல. அப்பா இல்லாதப்பவே நான் வீட்டுக்கு வரேனே. அப்பா இருந்தா அப்பாக்கும் ஆதிக்கும் ஏதாவது பிரச்சனை வரும். தேவையில்லாம எதுக்கு? அப்பா இல்லாதப்பவே நான் வீட்டுக்கு வரேனே. இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வருவேன். அம்மா கிட்ட சொல்லிடுனே. சரி, நான் வைக்கிறேன். ஐயோ, என்னடா அது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஆதியும் நிம்மதியும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள வர வேணான்னு கூட சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டாங்கன்னா அன்புக்குடிய பாத்துருவாங்க. அப்ப அன்புக்குடியோட நிலைமை எங்கேயாவது வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாமா? அன்புக்குடி, ஓ, இப்ப நான் அன்பு கிட்ட போலீஸ் ஒண்ணு தேடுறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்க ஒத்துக்க மாட்டாங்க. வேற எங்கேயாவது போலான்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்க பின்னாடி போக முடியாது. இப்ப என்ன பண்றது? ஆதியும் நிம்மதியும் வரதுக்குள்ள அன்புக்குடி எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. அண்ணா, நம்பரை நோட் பண்ணிட்டீங்கல்ல? சார், நோட் பண்ணியாச்சு. சரிங்க அண்ணே, ட்ரேஸ் பண்றதுக்கு உடனே அனுப்புங்க. சார், நீங்க சொன்னோன்னே அனுப்பிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரேஸ் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க. அப்படியா? சூப்பர்ண்ணே. அப்ப யாரு என்னன்னு வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்புவோம். சரிங்க சார். ஓய் பொண்டாட்டி, என்ன பாசம் மலருங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்களா? ஓய், என்னடா கலாய்க்கிறியா? இல்லடி மச்சான், கேக்குறேன். உங்க அண்ணன் எப்படியும் என்ன கழுவி தான் ஊத்திருப்பாரு. அதான் என்னன்னு கேட்டேன். இல்லடா, நேத்து நைட் உன்னை டீ கடையில பாத்தார்ல, அதுக்கப்புறம் நீ எப்ப வந்த, உன்கிட்ட நல்லா பேசினாரா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தான். மேடம் என்ன சொன்னீங்க? இவன் சரியான வேஸ்ட்னு. இவன் கூடலாம் இனிமே வாழ முடியாது. பேசாம டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் வீட்டோடே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்டா. ஓய், என்ன என்ன விட்டு போயிருவியா நீ? ஓஹோ, ஏன் போக முடியாதா? போய் தான் பாரு. டேய், போயிருவேன். நீ போக மாட்டேடி. அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துருச்சா? உன்னை நான் கோவத்துல அடிச்சதுக்கே அவன் ஏன் புருஷன். இன்னைக்கு அவன் என்ன அடிச்சானா, நாளைக்கு அவனுக்கு நான் வேணும்னு எல்லாரும் முன்னாடியும் கெத்தா பேசிட்டு இப்ப வந்து நான் போயிருவேன்னு சொன்னா நம்பிடுவேனா? நீ போகவும் மாட்ட, உன்னை நான் போகவும் விட மாட்டேன்டி பொண்டாட்டி. ஆமா, அதான் உண்மை. I love you. I love you மச்சான்.
அத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற. டேய் வேலை முடிஞ்சுச்சா? இன்னும் முடியலடி. ஒரு கார்ல ஏறி அன்புக்குடி போறா. அந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்காக அனுப்பி விட்டுருக்கோம். 10 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஏண்டி எங்கேயாவது வெளியே போணுமா? இல்லடா, நீ இன்னைக்கு சொன்னல வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு. அம்மாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆ, வீட்டுக்கு போணுமா? சரி போலாம். என்னடா தயங்கி தயங்கி பேசுற? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வீட்டுக்கு போறத பத்திலாம் பிரச்சனை இல்ல, அம்மாவும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்க அப்பா தான். டேய் உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? குட் நியூஸா? பிரெக்னெண்டா இருக்கியா? ம்? சரி என்னன்னு சொல்லு. டேய் வீட்ல அப்பா இல்லையாண்டா, அப்பா ஊருக்கு போயிட்டாரா. என்னது? உங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரா? அப்ப வாடி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். அடப்பாவி. சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வா, வீட்டுக்கே போலாம். ஓகேடி. ட்ரேஸ் பண்றதுக்கு நம்பர் கொடுத்திருந்தேன், அது வந்திருக்கான்னு பார்த்துட்டு நான் வாங்கிட்டு வரேன். நீ வெயிட் பண்ணு. ம் சரிடா, சீக்கிரம் வா.